சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணை தொகை விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு இறுதி எச்சரிக்கை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎம் கிசான் 21வது தவணை தொகை நவம்பர் மாத தொடக்கத்தில் மத்திய அரசு விடுவிக்க உள்ளது. இதனையொட்டி தமிழ்நாடு விவசாயிகளுக்கு அரசு முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக விடுத்துள்ள அறிவிப்பில் அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு சலுகைகளை பெற்றிட தங்களது நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. இந்த அடையாள எண் பெறாதவர்கள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள் என்பதால் எதிர்வரும் காலங்களில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் வேளாண் விற்பனை துறை மூலமாக செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்ட பயன்களை பெற்றிட இயலாது. எனவே வேளாண் அடுக்கக வலைதளத்தில் இதுநாள் வரை நில உடைமை விவரங்களை பதிவு செய்யாத விவசாயிகள் அருகிலுள்ள இ-சேவை மையம் அல்லது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை ஆதார் எண், கைபேசி எண், நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்களுடன் தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிஎம் கிசான் உள்ளிட்ட திட்டங்களில் விவசாயிகள் தங்கள் பயன்களை பெற விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் அதாவது யூனிக் ஐடி வைத்திருப்பது அவசியம் என்பதை மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது. ஒவ்வொரு விவசாயியையும் ஒரு எண்ணின் மூலம் அனைத்து அரசு துறைகளின் நலத்திட்டங்களுடன் இணைக்கும் மைய பதிவு முறையாகும். இந்த தனித்துவ அடையாள எண் மூலம் ஒரு விவசாயியின் விவசாய நிலம், பயிர் விவரம், மானியம், கடன், காப்பீடு, நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து விவசாய தொடர்பான தகவல்களும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. இதன் மூலம் அரசு வழங்கும் பல்வேறு விவசாய நலத்திட்டங்கள், மானியங்கள், நிதியுதவிகள், காப்பீட்டு தொகைகள் போன்றவை நேரடியாக விவசாயியின் வங்கி கணக்கில் சென்றடைய வசதியாகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருந்திருங்கள். நன்றி, வணக்கம்.